இப்போ நீங்கள் ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகும் அது தனிப்பெரும்பான்மை தானே இருந்துச்சு. அதிகமான சீட்ஸ் மெஜாரிட்டி தானே இருந்தாங்க, மைனாரிட்டி ஆட்சி இல்லை. பட் ஸ்டில் ஏன் வந்து அவர் டிபெண்ட் பண்ணி இருந்தார்? நான் போய் கேட்கணும். ஆரம்பத்திலே சொன்னேன், 2019 எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் தனிச்சு போயிருந்தால் கூட இவ்வளோ மோசமான தோல்வி அன்றைக்கி சந்திச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த தோல்வி டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கும்பொழுது பல தொகுதிகளிலும் 4 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் தோத்தாங்க. ஒரே ஒரு காரணம் தான், ஏன் நீங்கள் பாஜக கூட்டணி வச்சிங்க? அப்போ அவர் தனிச்சு சொல்லிக்கலாம், தனிச்சோட ஆட்சியை நான் காப்பாற்ற முடியும். நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு ஃபியூ பிளஸஸ் என்னால் வந்து முதலமைச்சர் என்னோட பிரதமர் கேண்டிடேட் யாரும் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஜெயலலிதா சொன்ன மாதிரி, லேடியா மோடியன் சொன்ன மாதிரி நாங்களே வந்து ஆட்சி அப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் அது ஏன் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் அவங்க எடுக்கிறாங்க. உங்களோட ஆட்சி தொடரணும்னா கூட நீ என்னோட தயவு இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க மிரட்டலாக பண்ணுறாங்க. அப்போ அந்த மிரட்டல் இன்னும் இருக்குது. எந்த இடத்துல அவங்க அடி வாங்குவார்? எடப்பாடி பழனிசாமி மேலே எவ்வளோ கேசஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்கள் அந்த அந்த கட்சியில் இருக்கிற எத்தனை அமைச்சர்கள் மேலே கேசஸ் இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு இருக்குது, வேலுமணி தங்கமணி எல்லாரும் மேலே சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கிறது. இவங்க வந்து மத்திய புலனாய்வுத்துறை எவ்வளோ ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட பையன் மேலே கேஸ் இருக்குது, மிதுன் மேலே கேஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் சம்மந்தி மேலே கேஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை. மத்திய பாஜக என்ன சொன்னாலும் அதை செஞ்சு கொடுப்போம். அவங்களுடைய ஒரு ஆட்சியாக தான் இருக்கும். பட் மெஜாரிட்டியாக நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் பங்கு கொடுக்கறது, பாஜக வந்து மினிஸ்டர்ஸ் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறது, இல்லை பாமக மினிஸ்டர்ஸ் வரணும் நினைக்கிறது, அது நடக்காமல் இருக்கும். இது அதிமுக அமைச்சரவையாக இருக்கும். ஆனால் ஆட்சி என்பது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும்.